காலபுருஷ சக்கரத்துல 6வது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவா கன்னி ராசினா யாருங்க? எல்லார்கிட்டையுமே ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனா அந்த கன்னி ராசி கிட்ட மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. என்ன தெரியுமா? முயற்சியை கூட முதுகெலும்பா நினைச்சுதான் வேலை செய்வாங்க. முயற்சிங்கிறது செஞ்சு பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆனா பார்க்கலாம், இல்ல விட்டு விலகலான்னு நினைப்பாங்க. ஆனா அந்த முயற்சியை கூட முழு மூச்சா செய்து அது முதுகெலும்பா நினைச்சு ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆனா அந்த மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவங்க தான் இவங்க. ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் வேணா அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம முன்னாடி நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதே போல பேச்சுல கொஞ்சம் காரசாரமா பேசினா கூட இவங்களுடைய இதயம்ங்கிறது ஈரம் கொண்டிருக்கும். இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனா இவங்க அந்த மேன்மையை வெளிக்காட்டுறதுக்கு தயங்குவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு, இனியும் ஏமாற தயாரா இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி தான் அந்த பேச்சுல ஒரு மாதிரி திமிராவும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் பேசினா போதும் அதை அப்படியே கலட்டி வச்சிருவாங்க. சோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. ஈவு இரக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்க தாராளமா எழுதலாம். யாரு என்னன்னு தெரியலனா கூட உதவி செய்யற வள்ளல்கள்னே சொல்லலாம். இப்பேற்பட்ட குணநலன்கள் கொண்ட கன்னி ராசிக்கு கண்ணீர் வடிக்கிறது ஏங்க? யார்கிட்ட போய் கேட்கறது? எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும்? உங்களுடைய குமுறல் இதுவாதா இருக்கு. சோ எல்லாத்துக்கும் தப்புக்கு காரணம் நானாவே இருக்கேன். கன்னி ராசி உணர்ந்தது இதுதான். ஏன்னா நான் இடம் கொடுத்துதானே அவன் என்ன ஏமாத்துறாங்க, நான் இடம் கொடுத்துதானே அவன் அந்த செய்யாம போயிட்டாங்க, நான் இடம் கொடுத்துதானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தன்னுடைய வாழ்க்கைய தரைமட்டம் ஆகிறதுக்கு காரணம் தானேன்னு சொல்லிட்டு கூட நிறைய நேரத்துல உணர்ந்து வழியால துடிச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு யார் பதில் சொல்லுவான்னு யோசிக்கிறீங்களா? சோ அந்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்து 138 நாட்கள் வாய்ப்பு கொடுக்கிறார். நீ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், சரி பண்ணிக்கோ. இப்படி அதிர்ஷ்ட புதையல்களுக்கான சாவியை உன் கையில கொடுக்க போறார். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு எப்படியெல்லாம் மாற்றம் வருது, இல்ல மாறாம இருக்கிறதும் அது ஏது என்னங்கிறத தெளிவா பார்க்கலாமா? நிஜமாவா அப்படின்னு கேட்பீங்க. எங்க நிஜமாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போறாரா? ஆமாங்க, தலைப்பை பார்த்திருப்பீங்க. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது நிறைய உறவுகள் நினைச்சிட்டு இருக்கு. அப்படி நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறார் சனீஸ்வர பகவான். சோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். சனீஸ்வர பகவான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார். குறிப்பா இவரால் இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. ஒட்டுமொத்தமா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலன்களை கொடுக்கும். கொஞ்ச தூரம் போயிட்டு வரலான்னு போவீங்க, அங்க கூட ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருக்கும். நிதி நிலை வலுவா இருக்கு. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க போறீங்க. குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்துடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த போறீங்க. அதே போல பண வரவுங்கிறது பல வழிகளில் உங்களை சேரும். மேலும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதே போல எதிரிகள் உங்களை வீழ்த்தணும்னு உங்களை நீங்க தீங்கு செய்யணும்னு நினைச்சா கூட சரி முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறார். அதாவது ஒண்ணு இல்லைங்க, உங்களை கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வராங்க, கல்லை எடுத்துட்டு உங்க தலையை உடைக்கணும்னு வராங்க, அங்க இருந்து தூக்கி போடுறாங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குதுங்க. அந்த மரம் ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்று இருக்கு. உங்க மேல பட வேண்டிய கல் அந்த மரத்தின் மீது பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில தேங்காவோ மாங்காவோ கீழே விடும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்தால் கூட அது உங்களுக்கு நல்லதா நடக்கும், நல்லதா மாறும். விஷமே கொடுத்தாலும் அது உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஏன்னா
திருடங்கையில் சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதுகாத்து நிற்கிறப்போ, யாராச்சும் உங்கள் மேலே கையை வச்சா கையை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து நிற்கிறாருங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து அரசியல் துறையில் ஏதாவது இருக்கீங்கனாக்கா உங்ககிட்ட ஆளும் கட்சிக்கிட்ட இருந்த ஆதரவு கிடைக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அரசியல் துறையில் என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம். ஒட்டு மொத்தமாக அரசியல்ல ₹1 கூட சம்பாதிக்கலையேன்னு சொன்னவங்க கூட இப்ப இந்த வருமானத்தை அதிகமா சேர்த்துக்கலாம். சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வு பொது தேர்வுகள்ல ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்துல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும். இதோட தொழில் ரீதியா நல்ல வெற்றியை பார்ப்பீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்தில் அதிகமாகும். கூட்டு தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக சனீஸ்வர பகவான் இந்த சனி வக்ர காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு கொடுக்கிறார். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் பொதுவாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ விரிவாக அவர் தரக்கூடிய 15 பலன்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகளை நீக்கி வைக்கிறார். விபத்துகளில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நிலையில மாற்றத்தை கொடுக்கிறார். படுத்த படுக்கையா இருந்தா கூட சரிங்க, எழுந்து நடமாட வைக்கிறார். அடுத்து இரண்டாவது, குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாம பார்த்துக்கோங்க. இந்த கன்னி ராசிக்காரங்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். இது இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. எல்லாத்தையுமே சொல்லிடுறது, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே வாழ்க்கை துணை வழியில மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாழ்க்கை துணை ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தா ஆண்கள் கிட்டையும், அதாவது கணவர் வழியில சொல்றேங்க, மனைவி வகையில சொல்றேன், அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அதே போல உடன்பிறப்புகள் அவங்களால கடன் பிரச்சனைகளால உங்களுக்கு தலைவலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கூட பிறந்தவங்க தான் செலவு பண்ணலாம், கடன் வாங்கி செலவு பண்ணலான்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. அவங்களுக்கு தேவைகள் அது கிடையாது. அவங்களுடைய தேவைகளை கொண்டு வந்து உங்க தலையில திணிச்சுட்டு போறாங்க. அவங்க ஜாலியா இருக்கிறதுக்காக இதை பண்றாங்க. உண்மையான தேவைகளுக்காக இருக்காதுங்க. யோசிச்சு செலவு பண்ணுங்க. அடுத்து நான்காவது, சிக்கல்கள் சரியாகுது. எதுவா இருந்தாலும் சரி கவனமா இருந்துட்டா போதும். பிள்ளைகள் பொறுப்பா நடந்துப்பாங்க. உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பிரிவுமே உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். என்ன கொஞ்சம் மன போராட்டம் இருக்கும். அடுத்து நான்காவது விஷயம், தன விருத்தியை கொடுக்கிறார். இருந்தாலும் அதுதான் நம்ம கையில பணம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க, ஆப்படிச்சிருவாருங்க. அதே போல பொருளாதாரத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்கள், நகை நட்டு, சொத்து, ஆவணங்களை பார்க்குறப்போ வாங்குற சூழல் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆவணங்களில் கரெக்டாக படிச்சுட்டு எல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். அடுத்து ஐந்தாவதும், சொந்த வாகனங்களில் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. அப்படி பயணம் பண்ணியே ஆகணும்னாக்க டிரைவர் போட்டுக்கோங்க. அதே போல் பிரபலங்கள், வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மதம் சார்ந்தவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்து அரசாங்க வழியில் அலட்சியம் வேணாம். ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதே போல் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை செய்யறதுனாலும் சரி இதை கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல கவனம் வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கன்னா கூட வேலை பார்ப்பவர்கள் பத்தி எதுவும் பேசிடாதீங்க. அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு முழுசா மாட்டி விட்டுருவாங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனால் கரெக்டாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த வேலைப்பளுங்கிறதே உங்களுக்கு உயர்வையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அடுத்து எட்டாவது, வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாகும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்டை வீட்டார்கிட்ட அதிகம் உரிமை எடுத்துக்காதீங்க. யாரையும் ஃபர்ஸ்ட் நம்பிராதீங்க. அடுத்து ஒன்பதாவது விஷயம், கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா கையிருப்பு கரையிறதுக்கு வெளியில
கடன் வாங்குறதுக்கும் சூழல் இருக்கு. போதுமான வரைக்கும் வீண் செலவுக்கு கேளிக்கை இது எல்லாத்தையும் வந்து குறைச்சிக்கிறதுக்கு பாருங்க. அடுத்து 10வது விஷயம், உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. வீட்லையும் சரி வெளியிலையும் சரி வேலை பளு கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாகத்தான் வந்து சேரும். அது உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். தவறாம வேலையில கவனம் எடுங்க. அடுத்து 11வது விஷயம், மன நிம்மதியான வாழ்க்கை அமையும். வெளியிடங்கள்ல உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகும். 12வது விஷயம், உடன்பிறப்புகள் வழியில சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி நான் சொன்னதான், உடன் பிறந்தவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கடன் வாங்க வச்சிருவாங்க, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சூழல் வரும். எல்லாரையும் நான் தவறா சொல்ல, ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளால பிரச்சனைகள் வரதற்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்து 13வது, வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி அதீத அக்கறை தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியம் காட்டக்கூடாது. முக்கியமான விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தி முடிச்சுக்கணும். கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். புதிய முதலீடு பண்றேன், பண விஷயமா இருக்குதா, பல முறை யோசிச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய முதலில் கூட வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து 14வது, பணி இடங்களில் கோபமாகவும் வேகமாகவும் நடந்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்ககிட்ட பொறுமையை தான் சோதிப்பார். கோபப்படுற மாதிரி சூழலை உருவாக்குவார். அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். வீண் விமர்சனங்களை தவிர்த்துக்கோங்க. யார் என்ன பேசினாலும் சரி. அதே போல் மூத்த அதிகாரிகள் கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் வந்து தானா கிடைக்கும். திடீர் இடமாற்றம் இருக்கும், அதையும் ஏத்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமா முடியும். அடுத்து 15வது, நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது உங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய வகையில தான் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, எதை செஞ்சாலும் சரி பொறுமை, நிதானம், எச்சரிக்கை இது 3 மட்டும் ஃபாலோ பண்றது கன்னி ராசியுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து துளி அளவும் இல்லாம அப்படியே என்ன சொல்றது, செருப்புல ஒட்டுன மண்ணு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒரு சில விஷயங்களை கையாளுறதுக்கு பொறுமையாக இருந்துட்டா குழப்பங்கள் தன்னால் முடிஞ்சு அழுத்திட்டு ஓடி போயிடும். ஸோ ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் பொறுமையை சோதிச்சு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. சரிங்களா? அமைதி பெருகும், செல்வாக்கு அதிகமாகும். நினச்சது எல்லாமே அடுத்தடுத்து தன்னால் நடந்துருங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனீஸ்வர பகவானுடைய வக்ரகதி காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்கிறத புரிய வச்சாச்சுங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும். கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இனி நன்மையான பலன்கள் மட்டுமே இவர் கொடுக்க போறார். சங்கடங்கள் விலகுது, நெருக்கடிகள் இல்லாமல் போகும், முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த காலம் முழுவதுமே யோகத்தை கொடுக்கிறார். நினைச்சதை வெற்றி பெற வைக்கிறார், செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார், வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துகிறார். இதோட உடலில் இருந்த பாதிப்புகளும் விலகுது, சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய நேரம் இது. மேலும் வாழ்க்கையை வளமா மாறுது, பொன் பொருள் சேருது, குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயுமே மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க. பண வரவு அதிகமாகுது, எதிர்பார்ப்பு நிறைவேற்றி கொடுக்கிறார். எல்லாத்துலயுமே வெற்றிங்க. தொழில தடைகள் விலகுது, பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்கிறார். அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருக்கும் செல்வாக்கு உயருது. எண்ணியது எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலம் இது. தொழில் ரீதியா நெருக்கடிகள் விலகி தொழில லாபம் அதிகமாக கிடைக்கும். பணியாட்களா இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ, ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் சரி, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது. உங்க திறமைக்கு இனி மதிப்பு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வேலையில பொறுப்பு உயரும், வேலைப்பளு அதிகரித்தாலும் தனி மரியாதை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன குழப்பங்கள் நீங்குது. உங்களை தேடி வருவாங்க. உங்க பகச்சுக்கிட்டவங்க எல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க. இந்த காலகட்டத்தில் மனசுல வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகுது. வெளிநாட்டில் போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. எல்லா வகைகள்லையுமே வளர்ச்சியை பார்க்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது, முழுசா குணமடைய போறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு தருது. பண தட்டுப்பாடு விலகுது. புதுசா வண்டி
வாகனம் வாங்குவீங்க, வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் கூட இருக்கு. அடுத்து அஸ்த நட்சத்திரம் செல்வாக்கு உயருதுங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கிறார். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. அதிகபட்சமான லாபத்தை அடைய போறீங்க. உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுது. குறிப்பா உங்க நிலையில முன்னேற்றம், செல்வாக்கு உயர்வது, பட்டம், பதவி எல்லா ஆசைகளும் நிறைவேறுது. சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது. பொருளாதார நிலையில உயர்வு, குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுது. வருமானத்துல தடைகளுமே சரியாகுது. இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா உங்க ஆற்றலே அதிகமாகுதுங்க. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது. தொழில் ரீதியா சங்கடங்கள் விலகி திட்டமிட்டு செயல்படுவீங்க. மென்மையை பார்க்க போறீங்க. தொழில பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ செல்வாக்கு உயர்ந்து பிரச்சனைகள் தீருது. எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் கிடைக்குது. மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஊதிய உயர்வு பெறும். பொறுப்புகளும் அதிகமாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருது. உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகுது. அலுவலக பணிகளில் பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகமாகும். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் குறிப்பாக குழப்பங்கள் தோன்றும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. எதிர்பார்த்த மருத்துவ துறைகளிலாம் உங்களுக்கு இடம் கிடைக்குங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரிங்க, இப்போ வந்து மருத்துவ சிகிச்சையினால ஆரோக்கியம் மேம்படுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்குதுங்க. குடும்பத்துடைய சங்கடங்கள் விலகுது. இதோட சொத்து எல்லாமே சேருதுங்க. ஆனால் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது வந்து உங்களுக்கு சாதகமான நிலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாக வெளிப்படும். வெளிவட்டார செல்வாக்கை உயர்த்தி கொள்ள போறீங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகி நிகழ்ச்சியான நிறைய சம்பவங்களை அனுபவிக்க போறீங்க. அதாவது சமுதாயத்தில் செல்வாக்கையும் முயற்சிகளில் வெற்றியையும் பகைவரை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பணவரவையும் நினைச்சது நடத்தக்கூடிய ஆற்றலையும் பெற போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே விலக போகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி பண வரவுல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி அதிர்ஷ்ட காலமா பிரகாசிக்க போகுது. குறிப்பா யோக போக வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. தொழில உத்தியோகத்துல முன்னேற்றம். போட்டியாளர்கள் எல்லாம் உங்ககிட்ட போட்டி போடாம பின் வாங்குவாங்க. செயல்பாடுகள் லாபமா மாறுது. சங்கடங்களை அகற்றி வைக்கிறார். நன்மைகளை அதிகரித்து கொடுக்கிறார். போராட்டமான நிலையில இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரித்து வைக்கிறார். இதோட புதுசா வீடு கட்டி குடியேற வைக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேருது. மேலும் சொல்லுனா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தோன்றுது. பணம், பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்க்கையே வளமா மாறுது. விவேகமா செயல்பட வைக்கிறார். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். தெய்வீக சிந்தனை அதிகமாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது. தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க போறீங்க. தொழில எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க. போட்டியாளர்கள் விலகி போவாங்க. புதிய முதலீடு கூட லாபத்தை கொடுக்கும். பங்குச்சந்தை லாபம் அதிகமாகும். அரசாங்க வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுது. புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி சாதகமான நேரம் இது. தனியார் வேலை பார்த்தாலும் சரி நிலையில உயர்வு. முதலாளிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. உடைமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இப்ப வந்து விலக ஆரம்பிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகுது. குழந்தைகளுடைய அருள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகுது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பங்குங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க. திருமணம், வேலை, கல்வி எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. மறைமுக எதிரிகள் கூட காணாமல் போவாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். மேற்கல்விக்காக வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக தேர்வுகளில் வெற்றி உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பாதிப்புகளுமே இப்போ சரியாகுது. ஆரோக்கியத்தில் மருத்துவ சிகிச்சையால் மேம்பாட்டை பார்க்க போறீங்க. நோய்கள் கட்டுக்குள்ள வருது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. குலதெய்வ வழிபாட்டால சிலர் வந்து நினைச்சதை அடைய போறீங்க. எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்குது. துணிந்து செயல்பட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுது. வீடு கட்டி அதுல குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயர்ந்து. ஒட்டுமொத்தமா இந்த சனி வக்ர கதிங்கிறது உங்களுக்கு ஈடு இணை இல்லாத அளவுக்கு வாய்ப்புகளை வந்துட்டு அள்ளிதான் கொடுத்து இதுல அலட்சியம் காட்டாம சரிவர பயன்படுத்திட்டா மட்டும் போதும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்களை எனக்கு நிலைச்சிருக்கணும், அதை கரெக்டா பயன்படுத்தணும், இதற்கான ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8
எல் தீபம் ஏற்றி அதே போல 8 பேருக்கு அன்னதானம் கொடுக்க நினைச்ச காரியங்கள் கைகூடும். நிலையான செல்வம், செல்வாக்கு, எதிரிகள் இல்லாத மனநிறைவு, சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இல்லாம பார்த்து பாருங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.